சரி நம்ம வந்து தைரியமாக திருப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிவிட்டு புதுசாக நாங்கள் வந்து அப்படியே அந்த அண்ணாமலை படம் ரஜினிகாந்த் அந்த வந்தேன்டா பாலுக்காரன் அந்த மாதிரி டக்குன்னு 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களே அந்த அந்த எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு வந்து கேட்டோம், என்னப்பா நம்ம க்ளோஸ் பண்ணலாம், ஆனால் டபுள் ப்ரைஸ் நம்மது இப்போ கஸ்டமர் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க சார், ஒரி பண்ணாதீங்க சார், நாங்கள் இருக்கிறோம் சார், இந்த வருஷம் 1 வருஷம் டைம் கொடுங்க சார், நாம வந்து பெங்களூரில் நம்பர் 1 ஆளா சார்னு சொன்னாங்க. அந்த பால்கார இது ரஜினிகாந்த் ஸ்டோரி மாதிரி 2017 எண்டில் வந்து 10 கடை ஓப்பன் பண்ணி பெங்களூரில் நம்பர் 1 ஆயிட்டோம். அப்புறம் 2018 வந்துச்சு, அதே ஆளுங்களை கூப்பிட்டார், டபுள் மேன் பவர் ஆனோம். டபுள் மேன் பவர் ஆனதுக்கப்புறம் கேட்டோம், என்னப்பா இந்த வருஷம் பிளான் சார், கர்நாடகாவில் நம்பர் 1 ஆகணும் சார், 10 கடை இன்னும் 15 கடை ஓப்பன் பண்ணுறோம் சார் சொன்னாங்க. அதே மாதிரி 2018 15 கடை ஃபர்தராக ஓப்பன் பண்ணி கர்நாடகாவில் நம்பர் 1 ஆகும். 2019 வந்தது. 2019 வந்து கேட்டோம் நானும், என்னப்பா இந்த வருஷம் பண்ணலான்னு போது அப்போ வந்து இன்னும் 3 மடங்கு ஜாஸ்தி எம்ப்ளாய் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார் இந்த வருஷம் சார் நாம் வந்து சவுத்தில் சென்னை ஹைதராபாத் எல்லா பக்கம் கேரளாவில் ஓப்பன் பண்ணிட்டு சவுத்தில் நம்பர் 1 கடை பண்ணலாம் சார் சொன்னாங்க. 30 கடை ஓப்பன் பண்ணாங்க அந்த வருஷம். 30 கடை ஓப்பன் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் 2019 எண்டில் 20 ஸ்டார்டிங்கில் வந்து எண்டில் வந்து 55 கடை ஓப்பன் பண்ணி சவுத்தில் நம்பர் 1 பிராண்டாக இருந்தோம். டக்குன்னு கோவிட் வந்துருச்சு. உடனே எல்லாம் போய் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்குன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரஜினிகாந்த் ஸ்டைலில் அப்படியே மேலே போகும்போது டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிஸ்னஸில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம், ஒரு தடவை டிமானிட்டைசேஷன், ஒரு தடவை ஜிஎஸ்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இது வந்து பெரிய தடையாக இருக்குது. என்ன பண்ணலான்னா வீட்டில் என்னால் இருக்க முடியல, எப்போவுமே பிஸியாக இருந்துட்டு சடனாக வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது என்ன பண்ணால் ஒரு நாள் கூப்பிட்டு வாங்கடா எல்லாம் வேலை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஸ்டாஃபுங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து சார் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ்னு தெரியும், ஆனால் நீ பயங்கரமான ஆள், ரொம்ப பாசிட்டிவ், ஆனால் இந்த டைம் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மென்டல் சார், பெட்டர் நீங்கள் போய் ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள் சார். எங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்து சாப்பாடு மருந்து, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. அப்போ வந்து கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ், யாருக்குமே என்னன்னு தெரியாது, எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணலான்னு கூப்பிட்றீங்க, என்ன சார் நீங்கள் மென்டல் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் வாங்கடா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா. சார் எங்கே சார் வருது, ஆஃபீஸ் மூடி இருக்குது, கடை மூடி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. இல்லை வாங்க நம்ம வந்து கூகுள் மீட்டில் மீட் பண்ணலான்ட்டு கூகுள் மீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வாங்கப்பா மீட் பண்ணலான்னு பண்ணோம். யாரும் வீடியோவை ஆன் பண்ணல, எல்லாம் தலையை தொங்க போட்டு இப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்படியே போச்சு ஒரு 3-4 நாள். ஏதாவது பேசுங்கடா, ஏதாவது பண்ணலாடா அப்படின்னா. சார் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு மாதிரி மென்டல் மாதிரி தான் சார், என்ன சார் பண்ணுறது, மூடி இருக்குது, இப்போ வந்து ஜனங்களுக்கு தேவை சாப்பாடு மெடிசன், இந்த மாதிரி நீங்கள் ஃபர்னிச்சர் விற்கிறத பற்றி பேசுனீங்கன்னா என்ன சார் பண்ணுறது, கொஞ்சமாக நியாயம் இருக்கா சார், முதல்ல இந்த மாதம் எனக்கு சம்பளம் கொடுப்பீங்களா சார் அப்படின்னா. எனக்கு தெரியும் உங்கள் பேங்க் பேலன்ஸில் வந்து பணம் சம்பளம் கொடுக்குறதுக்குள்ள இந்த ரெவன்யூ வந்தால் தான் கொடுப்பீங்க, ரெவன்யூ கிடையாது, கடையெல்லாம் மூடி இருக்குது, என்ன சார் பண்ண போகிறீங்கன்னா. நான் கொடுக்குறேன்டா சம்பளம் கொடுக்குறேன்டா, எப்படி சார் கொடுப்பீங்க அப்படின்னு, நீங்களே சொல்லுங்கடா அப்படின்னு. அப்போ ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, சார் நம்ம ஆன்லைன் ஓப்பன் பண்ணலாம் சார். அதில் 10 பேர் சொன்னாங்க, ஆன்லைன் ஓப்பன் பண்ணால் யார் வாங்குவா, ஃபஸ்ட்டு எப்போ லாக்டவுனு அப்பாவுன்னு தெரியாது, டெலிவரி நம்ம எப்போ கொடுக்குறோன்னு தெரியாது, ரெண்டாவது வந்து கஸ்டமருக்கு இப்போ ஃபர்னிச்சர்லாம் தேவை கிடையாது, யார் வாங்குவா அப்படின்னு. பரவாயில்ல, அந்த 2 பேர் சொல்கிறத பார்த்துட்டு நானும் தம்பியும் தைரியமாக ஓகே ஆன்லைன் ஓப்பன் பண்ணுங்க பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்துச்சு. டெய்லி கஸ்டமர் எங்களையும் நம்பி பணத்தை போட்டாங்க. அந்த பணத்தை வாங்கி ஃபஸ்ட்டு மந்த் சேலரி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு மந்த் சேலரி கொடுக்கவும் இப்படி தலையை தொங்க போட்டிருந்தோம். உட்காந்து ஓ பரவாயில்லப்பா, ஒன்லி ராயலோவுக்கு தான் ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுத்துருக்குது என்டையர் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில். எங்களோட காம்படிட்டர்லாம் வந்து அப்போ வந்து 50% ஆளுங்களை வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க, 50% கடைங்க க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எல்லாருக்கும் பயங்கர மோட்டிவ், சரி சம்திங் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து உட்காந்துட்டு சார் என்ன சார் பண்ணலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுமே, ஹையர் பண்ணுங்கன்னு சொன்னோம். என்ன சார் இது எல்லாரும் ஃபயர் பண்ணுறங்க, நீங்கள் ஹையர் பண்ண சொல்கிறீங்க. பிஸ்னஸ்னால் ஆப்போசிட்டாக தான் போகணும், நம்ம எல்லோரும் பண்ணுறதை நம்ம போகக்கூடாது, நம்ம வழி வந்து ரஜினிகாந்த் ஸ்டைலில் தனி வழியாக தான் போகணும் அப்படின்னு.